இதுக்குள்ள வந்து என்னென்ன இருக்குங்கிறத நீங்க வந்து இப்ப காட்டணும். ரொம்ப கஷ்டப்பட்டு அது எதுவுமே இல்லை, எல்லாம் எங்க தங்கச்சிது, எங்க மம்மி இதுதான் இருக்கும். இந்த பாருங்க பட்டு புடவைகள் ஃபுல்லா எங்க அம்மாதுண்ணா, எல்லாம் எங்க அம்மா தான். ஆனா கட்டவே மாட்டாங்க. எப்பவுமே வந்து அம்மாக்களுக்கு வந்து இந்த பையன் வாங்கி கொடுத்த கிஃப்டோ பையன் வாங்கி கொடுத்த சாரி வந்து ரொம்ப ஸ்பெஷலா வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாரி எங்க இருக்கு இதுல? இப்போ லேட்டஸ்டா வாங்கி கொடுத்தது வந்து சூப்பர். இப்போ லேட்டஸ்டா வாங்கி கொடுத்தது அப்பாக்கும் அம்மாக்கும் ஒரே மாதிரி இது பண்ணது. இந்த இந்த சாரி இன்னொன்னு கூட இருக்கும். அப்பாக்கும் ஒரே கலரு, அம்மாக்கும் ஒரே கலர் எடுத்து கொடுத்தேன். இது ஒண்ணு. இதோ இந்த சாரி நான் இந்த கிரீன் கலர் எடுத்து கொடுத்தேன். கிரீன் கலர் ஓகே சாரி எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து யூடியூப் மூலியமா யூடியூப் சம்பளத்து மூலியமா கம்பல் எடுத்து கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் டைம்ல. அதுக்கப்புறம் வந்து அவங்க ரொம்ப என்கிட்ட இது பண்ணி கேட்டது வந்து லேண்டுண்ணா, இதெல்லாம் சொந்தமான நிலம் வாங்கிடுறா எப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு லேண்டும் வாங்கியாச்சு. இப்போ அந்த லேண்டும் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் அடுத்து வந்து சம்பாதிச்சு கண்டிப்பாக லேண்ட் வாங்குவீங்க. கண்டிப்பாக பசங்களுக்கு எப்போ ஒரு மென்டாலிட்டி இருக்கும், அம்மாவுக்கு சாரி வாங்கி கொடுக்காங்க அப்படின்னா அம்மா நல்ல சரியில் பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி. மிடில் கிளாஸ் பசங்களுக்கு வந்து அம்மா நல்ல சரியில் பார்த்துடணும் ஒரு ஆசை இருக்கும். அப்படி உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சா? இருந்துச்சுண்ணா. ஒரு 5000ல ஒரு சாரி வாங்கி கொடுத்தேன். அவங்களும் வாங்கிக்கிறாங்க. எங்க அம்மாவுக்கு வந்து அந்த அந்த பையன் வந்து சாரி வாங்கி கொடுத்து இதை வந்து எல்லாருக்கும் கட்டணும்லாம் இல்லை, நான் கட்டிட்டேன் இந்த நீ கட்டிக்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ இது வரைக்குமே வருவாங்க இந்த மாதிரி வந்து இந்த சாரி கட்டிக்க இந்த சாரி கட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரனை வந்தா கூட கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளு. ஆனா ரொம்ப கிராண்டா கட்டணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. நார்மலா இந்த பூனம் சாரி சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப லைக் பண்ணி கட்டுவாங்க. பூனம் சாரி அதுக்கு அந்த கிரேப் சாரி பூனம் சாரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சாரி தான் நிறைய கட்டுவாங்க. டிவி எப்போ வாங்கினீங்க? கரெக்டா ஒரு 5 மாசம் ஆகுதுண்ணா. 5 மாசம் ஆகுது. அதுக்கு முன்னாடி இதே மாதிரி டிவி இன்னொன்று இருந்துச்சு, அவ்வளவுதான். பிலிப்ஸ். ஆமா பிலிப்ஸ்ல தான் இருந்துச்சு. அது வந்து மழை வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, அந்த இங்கிருந்து தண்ணி வந்துச்சுன்னா, இங்கிருந்து தண்ணி ஃபுல்லா ஊத்தி அப்படி வெடிஞ்சிச்சு. இப்போ இந்த பிரச்சனை இருக்கா? இருக்கு, ஆனா இப்போ படுதா போட்டோம். ஃபுல்லா போட்டீங்க. ஓகே. இப்போ மழை காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, அப்போலாம் வந்து தண்ணி ஒழுகுறது அந்த மாதிரி. ஆமா அப்ப இருந்துச்சு. இருந்தாலுமே கொட்டா வீடு பொறுத்த வரைக்குமே வரும்னா லைட்டா தண்ணி ஜல்லும் கண்டிப்பா. அப்ப நைட்டு நேரம் மழை பெஞ்சா என்ன பண்ணுவீங்க? தூங்காம இருந்திருக்கீங்களா? தூங்காம நிறைய நாள் இருந்திருக்கோம். ஆனா இப்போ அந்த ஒரு கஷ்டம் இல்ல, ஏன்னா ஃபுல்லா கொஞ்சம் பேக் பண்ணியாச்சு படுதெல்லாம் போட்டு. பட் எனக்கு நீங்க சொல்லும் போது தெரியுது உங்களுக்கு ஒரு கனவு இருந்திருக்கு போல, வீடு கட்டி ஆகணும் அப்படிங்கிற கனவு இருந்திருக்கு போல. அது நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு லைட்டா மாத்தி விட்டுருச்சு, விதி வந்து மாத்தி விட்டுருச்சு. அப்போ எவ்வளவு வலிச்சிச்சு? ஏன்னா பக்கத்துல அந்த கண்டிஷன் அப்படியே இருக்கு, இன்னும் பார்க்கும்போது காலை எந்திக்கும் போது அங்கே முழிக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்றப்போ எவ்வளோ கஷ்டமா இருக்கும். என்னுடைய கனவுன்றதை விட எங்க அப்பாவுடைய கனவுனா, அவர் அந்த திண்ணையில அந்த இடத்துல வீடு கட்டிட்டு அந்த திண்ணையில படுக்கணும் ஆசை. ஆனா இப்ப எங்க அப்பாவால அதை யோசிக்க கூட முடியாது இப்போ. அவ்வளவுதான், அவரு அதை பண்ணிருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன், தேவையில்லாம ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அந்த இப்ப கட்டிருக்கலன்னா, இந்த வீடை கட்டிட்டு திண்ணை போட்டுட்டு எனக்கு குத்துரு, நான் படுத்துக்கிறேன், நான் வந்து ஜாலியாக நாங்கள் பத்துன்னு தூங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லின்னு இருப்பாரு. அது ஒரு விஷயம். ஏன் நடக்காதுங்க? இனிமே நடக்காது. அதான் இனிமே இதுக்கு மறுபடியும் ஸ்கிராச்சஸ்ல இருந்து ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கேன். அவள் தான் மறுபடியும் ஜெயிக்கணும்ல ஸ்டார்டிங்ல இருந்து. அதுதான் கண்டிப்பா ஜெயிப்பீங்க. கண்டிப்பா. நீங்க ஸ்கிராட்ச் இருந்து ஆரம்பிச்சது கூட இப்ப நீங்க போட்டோனே சப்போர்ட் வந்து அவ்வளவு வந்துச்சு உங்களுக்கு. கண்டிப்பா. ஆமா. நான் வந்து இப்போ வந்து சரி ஓகே எமோஷனல் வேண்டாம். நம்ம இப்போ வந்து அடுத்து வந்து உங்க ரூம் காட்ட போறோம். உங்க ரூம். ஆமா, அதாவது இவர் ரூமை வந்து நான் முன்னாடியே பார்த்தேன். இவர் ரூம்ல வந்து உலகத்திலே லைவா காட்டலாம். ஆனா உலகத்துல இந்த மாதிரி ஐடியா வந்து யாருக்குமே தோணிக்காது. அடுத்து சொல்லுவேன்.